கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றி இயேசப்பா. இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடி கர்த்தாவே உடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கூட என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். போற்றிடுவேன் பராபரனை, சாற்றிடுவேன் சர்வ வல்லவரை, ஸ்தோத்திர பாத்திரம் இயேசுவையே, நேத்திரமாய் என்றும் பாடுவேன். ஆர்ப்பரித்தேன் அகமகிழ்வேன், ஆண்டவர் அன்பதை எங்கும் கூறுவேன். கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் என்னை காத்தனரே, நீத்தமும் போதித்து நடத்தி நித்திய ஆலோசனை அளிப்பார். முடிவிலே மகிமையில் சேர்த்திடுவார், மகிழ்ந்திடுவேன் நித்தியமாய். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். Let's turn our Bibles to Joshua chapter 1 and verse 8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். Joshua 1:8. This book of the law shall not depart out of thy mouth, but thou shalt meditate therein day and night, that thou mayest observe to do according to all that is written therein. For then thou shalt make thy way prosperous, and then thou shalt have good success. இதில் 2 காரியங்கள் பார்க்கிறோம். You want to have good success. Everybody likes success. Nobody likes failure. Okay, so when God wants to give you good success, He lays certain conditions. நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்கிறவர்கள் ஆண்டவர் வைத்த வழிமுறை இதுதான். நான் சிலர்லாம் பார்ப்பேன், அவங்க வந்து they read the Bible like another subject. இப்போ வந்து சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா they have scriptures as their subject. So those schools are really blessed schools because they teach the children the word of God. See, the word of God gives enlightening to our soul, and it teaches us the right way to walk. எந்த பள்ளிகளெல்லாம் வேதாகமம் போதிக்கப்படுகிறதோ அந்த பள்ளிகள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட பள்ளிகளாக தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. But there are so many schools where the scriptures have been taken out of the syllabus. முந்தின காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா they will be teaching moral science என்று சொல்லி ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுப்பார்கள். In Christian schools they teach the scriptures, the word of God, which teaches good things for the human beings. அந்த போதனை இல்லாதபடியினாலே இந்த நாட்களிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள், இந்த புதிய தலைமுறைகள் வந்து அவங்க சீர்கெட்டு இருக்கிறாங்க. சின்ன வயதிலேயே பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. they are disobedient, they are to their parents. பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படிக்கிறது கிடையாது. ஆனால் I thank God for the schools where they encourage the children to read the scriptures. அந்த பிரயாசப்படுகிற அந்த பள்ளிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஸ்கிரிப்சர்ஸ் டீச் பண்ணுற அந்த டீச்சர்ஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. See here, this book of the law shall not depart out of thy mouth, but thou shalt meditate therein day and night. நம்முடைய இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அந்த வாயில என்ன பண்ணுறோம்னா, வாயை திறந்தாலே கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிவர வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். What is there in the heart it will overflow one day or the other. So what is there in your heart?
That's why God says, fill your heart with scriptures. So what is there in your heart is going to come out of your mouth. This book of the law shall not depart out of thy mouth. That means your heart must be full of the word of God. You have to confess the scripture daily. Joyce Meyer என்கிறவர்கள் she used to say, I confess scriptures for many hours of the day. ஒரு நாளைக்கு எத்தனையோ மணி நேரங்கள் கர்த்தருடைய வசனங்களை அவர்கள் சொல்வார்களாம், அறிக்கையிடுவாங்களாம். That's why you see her, she is being blessed by God. ஸோ நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க வாயில் வைத்திருந்தாங்க. ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரே தூதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The second thing what you have to do is, it should be in your mouth, and then thou shalt meditate therein day and night. If it has to be meditated, it has to be in your mind. நம்முடைய சிந்தனையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். Meditate consistently day and night. Reflection helps God's truth shape our decisions. நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்ம ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, அவிசுவாசியாக இருக்கிற உங்களுடைய தலைவர்களுக்கு, லீடர்ஸ்க்கு கீழ்ப்படிங்க. அவங்க முரட்டு குணம் உள்ளவர்களானாலும் அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. அப்போ உங்களுக்கு நல்ல நடக்கையை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க? they will learn how to treat people. Then obedience leads to success. After meditating, you have to do what is written, that thou mayest observe to do according to all that is written there. அங்கே எழுதப்பட்ட வார்த்தைகளை எழுத, அதை கடைபிடிக்க நீ செய்ய வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். True prosperity is found in walking according to the word of God. May the Lord give us praise. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுடைய இதயத்தில் இருக்கும் பொழுது அது எங்களுடைய வாயில் இருக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் அதை சிந்திக்க, இரவு பகலும் உடைய வார்த்தையை சிந்தித்து, அதை சிந்திப்பதோடு நிறுத்தாமல் அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Good morning. Have a good day. God bless you.